உள்ளூராட்சி மன்றங்களின் உப அலுவலகங்கள் வடமாகாணத்தில் காணப்படுகின்றன. அவற்றுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றன. கட்டட அனுமதி, உறுதி மாற்றம், அத்தாட்சி பத்திரம், காணிகளை சம்பந்தமானது, பாதை வீதியோர வீதி அனுமதி சம்பந்தமானது, இவை அனைத்தும் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் வருகின்றது. ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லாது காணப்படுகின்றது. இந்த அனைத்து 6 பணிகளும் உள்ளூராட்சி மன்ற பிரதான அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே மக்கள் இதன் எதிர்பார்க்கின்றார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த விடயத்தில் நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் தலையிட்டு தேவையான அவசியமான அனைத்து விடயங்களையும் உப அலுவலகங்களுக்கு வழங்குமாறு நான் வேண்டிக் கொள்கின்றேன். அப்போதுதான் மக்கள் நன்மை அடைவார்கள். எனவே அடிமட்டத்தில் இருந்து மக்களுக்கு அடிமட்டம் வரைக்கும் மக்கள் அரசாங்கத்தின் சேவைகள் சென்றடைய வேண்டும். எனவே உள்ளூராட்சி மன்றம் பாரிய ஒரு சேவையினை செய்கின்றது. இந்த வகையில் மற்றொரு விடயம், கௌரவ அமைச்சர் அவர்களே, கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, சாவகச்சேரி பிரதேச செயலகம் சம்பந்தமானது. இது ஒரு சிக்கலான ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. இந்த பிரதேசம், இந்த காணி பிரதேசம் ஒரு பாரிய அளவில் காணப்படுகின்றது. எனவே நான் பாராளுமன்ற உறுப்பினராக 2001 நான் உங்களிடம் அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். பொது நிர்வாக அமைச்சிடம் நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். இந்த பிரதேச செயலகத்தை புவியியல் பிராந்திய ரீதியாக இரண்டாக பிரிக்குமாறு நான் வேண்டியிருந்தேன். எனவே புதிய ஒரு பிரதேச செயலக பிரதேசமாக கொடிகாமம் என்று பிரிக்குமாறு நான் வேண்டியிருந்தேன். இது நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வேண்டுகோள். அடுத்த விடயம் என்னவெனில், கௌரவ அமைச்சர் அவர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றிய கௌரவ உறுப்பினர் குறிப்பிட்டார் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக. கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் 1989 இருந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக அமைச்சரவை சுற்றுநிருபத்தின் ஊடாக 17/22 சுற்றுநிருபம் 31 1993 என இலக்கம் குறிப்பிடப்படுகின்றது. இந்த உப அலுவலகம் 2 பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என அமைச்சரவை சுற்று நிருப்பம் கூறுகின்றது. 1993 9ஆம் மாதம் 9ஆம் தேதிய சுற்று நிருப்பம் குறிப்பிடுகின்றது. எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, அரசியல் காரணங்களினால் இது அமல்படுத்தப்படவில்லை. இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முழுமையாக செயற்பட முடியவில்லை. இது சில தலையீடுகளின் காரணமாக ஒரு கணக்காளர் நியமிக்கப்பட இருந்தார். செயலகத்தின் ஒரு பகுதி செயற்பட முடியாமல் இருக்கின்றது. படிப்படியாக அதன் பணிகள் அந்த செயலகத்தை விட்டு நீக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பிரதேச செயலகத்தை உப செயலகமாக தரம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, இது 1989 தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அரசியல் தலையீடுகளின் காரணமாக அது அமல்படுத்தப்படவில்லை. நான் முடிக்கின்றேன். எனவே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படவில்லை. எனவே நான் எனக்கு முன்னர் உரையாற்றிய கௌரவ உறுப்பினருடன் சேர்ந்து நாங்கள் வேலை செய்வதற்கு நான் மிகவும் விருப்பமாக உள்ளேன். எனவே கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருடன் நான் சேர்ந்து பணியாற்ற விரும்புகின்றேன். எனவே கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முழுமையாக செயற்படுதல் வேண்டும். அதற்கான ஆதரவை நாங்கள் நல்க இருக்கின்றோம். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய விடயம்
அரசியல் தலையீடுகள் நீங்கள் தவிர்க்க முடியுமாயின் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறந்த ஒரு செயற்பாடாக காணப்படும். இது சம்பந்தமாக நீங்கள் உடனடி நடவடிக்கை எடுங்கள் என நான் கூறுகின்றேன். நன்றி.